ஹாய் ஸ்டூடெண்ட். இப்போ இந்த டிஎன்பிசியில் இந்த குடியரசுத் தலைவர்களை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. அவங்கள எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது வரிசையில் ஆர்டரா அப்படின்னு சொல்லி இப்போ பார்ப்போம். இப்போ டாக்டர் ராஜேந்திர பிரசாத், ராதாகிருஷ்ணன், டாக்டர் ஜாகிர் ஹுசேன், விவி கிரி, ஜட்ஜ் எம் இதயத்துல்லா, விவி கிரி, பக்ருதீன் அலி முகமது, பிடி ஜாட்டி, நீலம் சஞ்சீவ் ரெட்டி, அப்புறம் கியானி ஜெயில் சிங், ஆர் வெங்கட்ராமன், டாக்டர் சங்கர் தயாள் சர்மா, கேஆர் நாராயணன், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், பிரதீபா பாட்டீல், பிரணாப் முகர்ஜி. இவங்கெல்லாம் எப்படி நம்ம ஈஸியாக ஆர்டராக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு சின்ன ஷார்ட்கட்டு. டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தும் ராதாகிருஷ்ணனும் ஒரு ஸ்டேஜில் ஜட்ஜாக இருக்காங்க, அதாவது மியூசிக் ஸ்டேஜில் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிங்க. அப்போ அந்த மியூசிக் ஸ்டேஜில் ஜாகிர் ஹுசேன் உங்களுக்கு தெரியும், தபேலா வாசிக்கிறவர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். அப்போ ஜாகிர் ஹுசேன் இவங்க ரெண்டு பேர்த்து முன்னிலையிலும் இப்போ மியூசிக் வாசிக்கிறாரு. அதுக்கு விவி கிரியை ஒரு கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிங்க. அப்போ அவர் கடைசியாக ஜட்ஜ்மெண்ட் சொல்லும்போது எதையுமே இல்லாமல் நான் தான் வின்னு அப்படின்னு சொல்லி விவி கிரியை சொல்லிக்கிறாரு. அதனால் எல்லாத்துக்கும் ஒரு ஷாக் பண்ண மாதிரி, அதாவது பக்குன்னு ஆயிடுது, பக்ருதீன் அலி முகமது. அதனால் கடுப்பானவங்க பக்குன்னு ஆனோடனே என்ன ஆகிட்டாங்க, பெரிய பக்கத்தில் இருக்க ஜாடி எடுத்து அடிக்கணும், பிடி ஜாட்டி அவர் தலையில் எடுத்து அடிச்சிட்றாங்க. அப்போ அவர் தலை நீளமாகுது, அதனால் நீலம் சஞ்சீவ் ரெட்டி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் ஜாடி எடுத்து அடித்ததால் அவங்கள ஜெயிலில் தூக்கி போட்டுறாங்க, அதாவது கியானி ஜெயில் சிங், அதில் ஜெயில்னு சொல்லி ஞாபகம் வருது பாருங்கள். அதனால் ஜெயிலில் தூக்கி போட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் கியானி ஜெயில் சிங். அதில் உடனே அவர் வேண்டுறாரு, வெங்கட்ராமா அப்படின்னு சொல்லி வேண்டுறாரு, என்னை காப்பாற்ற தயாராக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அவர் சங்கர் தயாள் சர்மா தயாராக இருக்கேன், அதாவது தயாள் சர்மா தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிங்க. அடுத்தது கேஆர் நாராயணன் தெரியும் நம்மளுக்கு, முதல்ல தலித் குடியரசுத் தலைவர். அதுக்கப்புறம் நம்ம தலைவன் ஏபிஜே அப்துல் கலாம். அதுக்கப்புறம் பிரதீபா பாட்டீல், முதல் பெண் குடியரசுத் தலைவர். அதுக்கு பிரணாப் முகர்ஜி. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இவங்களோட பதவி காலம் இதெல்லாம் சொல்லியிருக்கு. இப்போ டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தோட பதவி காலம் பார்த்திங்கன்னா ஜனவரி 26, 1950, மே 13, 1962. ஒரு குறிப்பிட்ட இதுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். ராதாகிருஷ்ணன் மே 13, 1962, மே 13, 1967. இப்போ தொடர்ந்து ஒரு 3 இது மே மாதமே வரும். அடுத்து டாக்டர் ஜாகிர் ஹுசேன், இவர் பார்த்திங்கன்னா மே 13, 1967, மே 3, 1969. அதுக்கப்புறம் விவி கிரி, இவர் பார்த்திங்கன்னா விவி கிரி, இவர் மே 3, 1969, ஜூலை 20, 1969. அதுக்கப்புறம் ஜட்ஜ் எம் இதயத்துல்லா, ஜூலை 20, 1969, ஆகஸ்ட் 24, 1969. அடுத்தது விவி கிரி, ஆகஸ்ட் 24, 1969, ஆகஸ்ட் 24, 1974. பக்ருதீன் அலி முகமது, ஆகஸ்ட் 24, 1974, பிப்ரவரி 11, 1977. பிடி ஜாட்டி, பிப்ரவரி 11, 1977, ஜூலை 15, 1977. இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இப்போ இந்த நீலம் சஞ்சீவ் ரெட்டி இவர்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கீழே பிரணாப் முகர்ஜி வரைக்குமே ஜூலை 25 தான் இருக்கும். எல்லாமே ஜூலை 25 தான். இந்த பக்கமும் ஜூலை 25 தான். அதுக்கப்புறம் இப்போ ஜூலை 25ல் முதல்ல 1977 இதில் பார்த்தீங்கன்னா நீலம் சஞ்சீவ் ரெட்டி, இவர் எந்த வருஷம் இதுன்னா 1977.
அதுக்கப்புறம் எப்படி ஈஸியாக ஞாபகம் அப்படியே வரிசையில் 5 வருஷமாக கூட்டிக்கிட்டே வாங்க. 82, மறுபடியும் 5 வருஷம் கூட்டினா 1987, 1900 ஒரு 5 வருஷம் கூட்டினா 1992, அதுக்கப்புறம் 1997, அதுக்கப்புறம் 2002, அதுக்கப்புறம் 2007, அதுக்கப்புறம் இதில் வந்து 1982லேருந்து அப்படியே 87, 1987, அதுக்கப்புறம் 1992, அதுக்கப்புறம் 1997, அதுக்கப்புறம் 2002, அதுக்கப்புறம் 2007, அதுக்கு 2012, இப்படி வரிசையில் 5 வருஷமாக கூட்டினா நீலம் சஞ்சீவ் ரெட்டியிலேருந்து பிரணாப் முகர்ஜி வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் பிரணாப் முகர்ஜி வந்து ஜூலை 25, 2012லேருந்து ரன் ஆகிட்டுருக்காரு, இது பதவியில் இருக்கார். இது எல்லாமே ஜூலை 25 தான். அப்படியே 5 வருஷமும் கூட்டிக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா 82, 87, 87 அப்படியே கிராஸாக பார்த்தீங்கன்னா 92, 97, 2002, 2007, 2012, 2012. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம பேரை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சதுன்னு பார்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த நீலம் சஞ்சீவ் ரெட்டிலேருந்து அது கீழே எப்படி அந்த ஆண்டு வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துருக்கோம். மேலே இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் இவங்களோட பதவி காலம்லாம் ஒரு குறிப்பிட்ட சில பேருக்கு நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் வந்து டிஎன்பிசியில் வந்து ஷார்ட்கட் வந்து கேட்பாங்க. அதாவது கடைசி ஒரு 4 பேர் வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்டு மூலயமா வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்காக உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்டு உங்களுக்கு வந்து சொன்னேன் நான். இப்போ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா இப்போ வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பார்த்திங்கன்னா 12 வருஷம் வந்து நம்மளுக்கு வந்து குடியரசுத் தலைவராக வந்து இருந்திருக்காரு. இவர் தான் அதிக வருஷம் வந்து குடியரசுத் தலைவராக இருந்திருக்காரு. 1950லேருந்து 1962 வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர் வெங்கட்ராமன், இவர் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் வயதான ஜனாதிபதி. அதாவது எத்தனை வயசில் வந்து வந்தாருன்னா வச்சுக்கோங்களேன், 76 வயதில் வந்து ஜனாதிபதி ஆனவர். இவர் தான் நம்மளோட குடியரசுத் தலைவரிலே மிகவும் வயதான ஜனாதிபதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கப்புறம் நாராயண் பார்த்தோன்னா முதல் தலித் குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது நம்ம தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் வந்து முதல் சயின்டிஸ்ட், முதல் அறிவியலாளர். அதுக்கப்புறம் பிரதிபா பட்டேல் வந்து முதல் பெண் குடியரசுத் தலைவர், முதல் பெண்மணி அப்படின்னு சொல்லி முதல் பெண் குடியரசுத் தலைவர். இதெல்லாம் ஈஸியாக ஞாபகம். அவர் தான் முதல் சயின்டிஸ்ட்டு அப்துல் கலாம். இப்போ நாங்கள் சொன்ன இந்த டிஎன்பிசி ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கலனா என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண சொல்லி சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சிருங்க. உங்களுக்கு தவறு தெரிஞ்சதா அதை வந்து சொல்லுங்கள், அடுத்த டைம் திருத்திக்கிறோம். தேங்க்யூ.